வணக்கம். இன்றைக்கு நான் மாதத்தில் வரும் அமாவாசை மற்றும் இந்த தை அமாவாசை பற்றி பேச போகிறேன். இதில் சொல்லப்பட்டிருக்கும் கருத்துக்கள்லாம் ஒவ்வொரு காலகட்டங்களில் ஐயா எங்ககிட்ட பகிர்ந்து கொண்ட விளக்கங்களை தான் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இந்த விளக்கங்கள் எல்லாம் எனக்கு ஏற்புடையதாக இருந்தது, எனக்கு ஒரு திருப்தியை கொடுத்தது. இன்றைய காலகட்டங்களில் நம்மால் கண்மூடித்தனமாக ஒரு சில விஷயங்களை செய்து கொள்ள முடியறதில்லை. அதுவும் நான் நிறைய மென்டலி பாதிக்கப்பட்டவங்க, ஒரு டிஸார்டர் உள்ளவங்களை நான் சந்திக்கிறேன். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு சொல்லும் போதும் நாம் செய்யும் போதும் அதில் நமக்கு ஏற்றுக்கொள்கிற மாதிரி ஒரு சில கருத்துக்கள் வந்தால் தான் திருப்தி அளிப்பதாக இருக்கும். இல்லைன்னா அது திருப்தி அளிக்காது, அது மனதிற்கும் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்காது. நாம் செய்கிறது சரியா தப்பா அப்படின்னு எனக்கே ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லைன்னா என்னால் அதை பிறருக்கு சொல்ல முடியாது. ஸோ இந்த மாத அமாவாசைகளை பற்றி நாம் தெரிந்து கொள்கிறதுக்கு முன்னாடி இதனுடைய அடிப்படையை நாம் தெரிஞ்சுக்கலாம். நம்முடைய முன்னோர்கள் இருந்திருக்கிறாங்க, அவங்க மறைஞ்சிட்டாங்க. ஆனால் அவங்க பிறவி எடுக்காவிட்டால் ஆன்ம நிலையில் தான் இருக்காங்க. அதுக்குன்னு ஒரு தனி உலகம், வேறு இடம் அப்படிலாம் கிடையாது. ஐயாவுடைய நம்பிக்கையின்படி, அவங்க ஐயாவுடைய கருத்துக்களின்படி நம்மளை சுற்றி தான் அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு ஐயா சொல்லுவாங்க. ஸோ இந்த சேனலை நீங்கள் பார்த்துக்கிட்டு வந்தீங்கன்னாலோ இனிமேல் பார்க்க போகிறீங்கன்னாலோ உங்களுக்கு பல கருத்துக்கள், இதை பற்றிய கருத்துக்களை நான் தெரிவிக்கும்போது ஒரு கோர்வையாக புரியும். இதோடைய கான்செப்ட் என்ன, இந்த ஆஸ்ட்ரல் வேர்ல்டுன்றது என்ன அப்படின்றது உங்களுக்கு கோர்வையாக புரியும். நாம் அவங்கக்கிட்ட உதவின்னு போகிறது எப்போன்னா, நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் தான் போகிறோம். அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா, நிறைய வீடுகள்லேருந்து என்கிட்ட பிரச்சனைக்குன்னு வரவங்க, ஐயாவை நாடி வர்றவங்க எல்லாருமே சொல்கிறது, என்னுடைய தாத்தா தவறிட்டாங்க, அப்பா தவறிட்டாங்க, முன்னோர்கள் இறந்துட்டாங்க, ஆனால் என்னுடைய உடல் உபாதைகள் இருக்குது, எனக்கு பொருளாதார பிரச்சனைகள் இருக்குது, இந்த பிரச்சனைகள் எதுவும் தீர்றதே இல்லை, அவங்க பார்த்துக்கிட்டே சும்மா இருக்கிறாங்க, அவங்க எங்களுக்கு உதவி செய்கிறதில்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. நமக்குன்னு உடல் ரீதியாக ஒரு சில கட்டுப்பாடுகள் இருக்குது, கர்ம கட்டுப்பாடுகள். நம்ம உடல் எடுத்திருக்கிறோம் அப்படின்னா இதில் ஒரு சில நல்ல விஷயங்களை அனுபவிக்கும் வந்திருக்கலாம், ஒரு சில கெட்ட விஷயங்களை அனுபவிக்கும் வந்திருக்கலாம். அதே மாதிரி இந்த இறப்பிற்கு பின்னாடி நம்முடைய உடம்பு மட்டும்தாங்க போயிருக்கு, அந்த மனசு அதனுடைய வேதனைகள் எல்லாம் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. வாழ்ந்த காலத்தில் அதிக மகிழ்ச்சிகளை சேர்த்து வச்சுக்கிட்டு இருந்த ஒரு மனமாக இருந்தால் இறந்த பிறகும் அது மகிழ்ச்சியோடு இருக்க பழகியிருக்கும். வாழ்ந்த காலத்தில் நம்மளை மாதிரியே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக வேதனைகளோட அந்த ஆற்றல்கள் இருந்ததுன்னா இறந்த பிறகும் அந்த ஆற்றல்கள் வேதனையோடும் வருத்தத்தோடும் தான் இருக்கும். தன்னுடைய ஆற்றல்கள் அந்த நிலையில் இருக்கும் பொழுது நாம் அவங்கக்கிட்ட புலம்புறதுனால எந்த விதத்துலையும் அது உதவி கேட்பதாக ஆகாது. உதவி கேட்கணும்னா நாம் அவங்கக்கிட்ட சொல்லணும், என்ன பிரச்சனை இருக்குது, அதுக்கு நீங்கள் எத்தகைய உதவிகளை கேட்குறீங்க அப்படின்றது அவங்களுக்கு புரிய வரணும். அது மட்டும் அல்லாமல் நமக்கு ஒரு சில குருமார்களுடைய உதவிகளும் தேவை. அது உயிரோடு இருக்கும் குருமார்களை பற்றி நான் பேசலை, மறைந்த குருமார்களுடைய உதவிகளும் நமக்கு தேவை. அவங்க தான் இது கர்மவினை சார்ந்த விஷயம், இதில் நாம் நுழையக்கூடாது அப்படின்ற ஒரு இலக்கு வரும். ஆக நமக்கு நம்முடைய பிரச்சனைகளை சரிவர புரிந்து ஆராய்ந்து எதற்கு உதவி செய்யலாம், எதற்கு உதவி செய்யக்கூடாதுன்ற இயல்புகளோடு இருக்கக்கூடியவர்கள் குருமார்கள். குருமார்கள் நம்முடைய முன்னோர்கள் எல்லாமே இணைந்து தான் நம்முடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கொடுக்க முடியும். இதில் இன்னொரு பெனிஃபிட்டும் என்னென்னா, அந்த ஆத்மாக்களும் நாம் அவங்கள வேண்டி வணங்கும் பொழுது அமைதி பெறுறாங்க. நம்ம சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் அவங்களுக்கு அந்த நிலையிலும் வரும். ஒருவேளை அவங்க சரியான குருமார்களோடு இணைந்து இருந்தாங்கன்னா அதற்கு நாம் ஒரு வழிமுறை அமைச்சுக்கிறோம். என்ன வழிமுறைனா, அவங்கக்கிட்ட ப்ரேயர் பண்ணுற ஒரு வழிமுறை. அதுக்கு இந்த அமாவாசைகளை நாம் தேர்வு செய்கிறோம். அமாவாசைகளில் இப்படித்தான் செய்யணும், தர்ப்பணம் தான் செய்யணும், திதி தான் கொடுக்கணும், அதை இப்படி செய்தால் தான் அது அவங்கள போய் சேரும் அப்படின்றத ஐயா ஏற்றுக்கொள்கிறதில்ல. உங்களுக்கு என்ன பழக்க வழக்கங்கள் இருக்குதோ
அதை தொடர்ந்து செய்யுங்க. உங்கள் முன்னோர்கள் தர்ப்பணம் கொடுத்துருந்தாங்கன்னா அவங்களுக்காக நீங்கள் தர்ப்பணம் கொடுங்க. உங்கள் முன்னோர்கள் பிறருக்கு உதவிகள் செய்கிறத ஒரு முக்கியமான ஒரு கருத்தாக எடுத்திருந்தாங்கன்னா அந்த ஆத்மாக்களை இப்போ அவங்க வாழ்ந்தவங்க உதவி செய்தவங்க இப்போ மறைஞ்சிட்டாங்க. அவங்கள நினைத்து நம்ம வணங்கும் பொழுது அவங்களுக்கு பிடித்தமான ஒரு விஷயங்களையே செய்யுங்க. நம்ம முன்னோர்கள் என்ன செய்துக்கிட்டு இருந்தாங்க, அவங்க எது அவங்களுக்கு பிடித்திருந்தது, இந்த இரண்டையும் சேர்ந்து நீங்கள் செய்தீங்கன்னா, அந்த வழிமுறைகள் செய்தீங்கன்னா அவர்களையும் அந்த எனர்ஜியையும் நல்ல ஆற்றல்களாக மாற்றும், அமைதிப்படுத்தும். அத்தோடு நமக்கும் ஒரு உதவி கிடைப்பதாக இருக்கும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, என்னுடைய தாய் வழி முன்னோர்கள் அதிகபட்சமான பேர் இந்த தர்ப்பணம் கொடுப்பது, திதி கொடுப்பது, அமாவாசை வழிமுறை செய்தது இதெல்லாம் அவங்க கிடையாது. ஆனால் அவங்க என்ன பண்ணியிருந்திருக்கிறாங்கன்னா, யாராவது ஏழை குழந்தைகளுக்கு படிப்பு கொடுக்கணுன்னாலோ, இல்லை உணவு கொடுக்கணுன்னாலோ, முதியவர்களுக்கு உணவு கொடுக்கணுன்னாலோ, தன்னால் இயன்ற உதவிகளை மக்களுக்கு செய்திருக்கிறாங்க. அப்படித்தான் பல வீடுகள் இன்னும் இருந்துட்டு இருந்திருக்கு. நம்மளில் பலர் அப்படி தான் இருந்திருக்கிறாங்க. இப்போ அவங்க இறந்துட்ட பிறகு அவங்களுக்காக நாம் செய்யணுன்னும் போது தர்ப்பணம் கொடுக்குறதோ திதி கொடுக்குறதோ வச்சு அவங்க ஒன்றும் சந்தோஷம் அடைய மாட்டாங்க. அதை விட அவங்களுக்கு பிடித்தமான விஷயங்களை வைத்து நம்ம படைத்துட்டு அவங்கள நினைவு கூறுறோன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக இந்த அன்னதானம் கொடுக்குறோம், அவங்களுக்காக இந்த குழந்தைகள் படிக்கிறதுக்கு நாங்கள் உதவி செய்கிறோம், அவங்களுக்காக இந்த உடல் பாதிப்படைந்தவங்களுக்கு நாம் ஏதோ மருத்துவ உதவிகள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கும். ஆக நம்முடைய முன்னோர்கள் என்ன விரும்பினாங்கன்றதை செய்யணும். அந்த விரும்பினதை அதை மட்டும் இல்லாமல் அவங்க என்ன ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அவங்க என்ன பயிற்சி செய்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போது என்னுடைய முன்னோர்களில் ஒருவர் அவங்களுக்கு இதெல்லாம் பிடித்தாலும் அவங்களுடைய முன்னோர்கள் சொல்லி வளர்த்திருக்கிறாங்க. அவங்களுக்கு அமாவாசை அன்னைக்கு இலை போட்டு சாப்பாடு வச்சு அதில் அவங்கக்கிட்ட ப்ரே பண்ணிவிட்டு யாராவது ஒருத்தருக்கு ஏழைக்கு கொடுக்கணும் அப்படின்னு. ஸோ இந்த இலை போட்டு பண்ணுறதுன்றது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயமாக ஆயிடுது. அமாவாசை அப்படின்றது முக்கியமாகிடுது. ஸோ இந்த 2 விஷயத்தையும் நான் மனதில் கொண்டு தான் என்ன செய்யணும் அப்படின்றத யோசித்து செய்ய ஆரம்பிப்பேன். அதே ஒரு டிப்ஸாக நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்கள் முன்னோர்கள் என்ன ஆசைப்பட்டாங்க, அவங்க என்ன ப்ராக்டிஸ் பண்ணாங்க, இதை 2த்தையும் வைத்துட்டு அமாவாசைகள்லேயோ ஏதோ ஒரு நாளில் ஆரம்பிக்கலாம். ஆனால் இப்போது ஒரு 2-3 தலைமுறைகளாகத்தான் நமக்கு ஒரு தெளிவு, ஒரு லாஜிக்கல் திங்கிங் எல்லாம் இருக்குது. அதுக்கு முன்னாடி நாம் சப்ரெஸ்ட் ஒரு சொசைட்டியாக இருந்திருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்திருக்கு. பலர் அவங்க முன்னோர்கள் என்ன செய்தாங்களோ தன்னுடைய கருத்துக்களை எதையுமே எடுத்துக்கொள்ளாமல் அப்படியே ஒரு ஹர்ட் மென்டாலிட்டியோட அவங்க செய்ததை நாமும் செய்துக்கிட்டே இருக்கணும்னு நினச்சிருந்துருக்குறாங்க பலர். என்னுடைய முன்னோர்கள்லையும் பலர் அப்படி இருந்திருக்காங்க. அப்போ அவங்க மாதம் அந்த அமாவாசைகளில் மட்டும் தர்ப்பணம் கொடுக்கறதாகவே செய்திருப்பாங்க, இல்லை திதி கொடுத்துக்கிட்டே வந்திருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கும் நாம் நினைக்கணும்னா அவங்க விருப்பப்படி அவங்களுக்காக ஏதாவது ஒரு அமாவாசை, மாலை அமாவாசையோ இல்லை இந்த மாதிரி தை அமாவாசைகள்லையோ அவங்கள நினைத்து நம்ம செய்து கொள்ளலாம். ஆக நம்ம முன்னோர்கள் எப்படிப்பட்டவங்க, அவங்க என்ன மாதிரி செய்ய ஆசைப்பட்டாங்க அப்படின்றத புரிந்து நீங்கள் அவர்களுக்காக செய்யக்கூடிய பல நாட்கள் இருக்குது. அதில் இந்த தை அமாவாசை என்பது மிக மிக முக்கியமான ஒரு அமாவாசை ஆகிறது. அதில் உங்களுக்கு பிடித்தமான முன்னோர்களுக்கும் உங்களுக்கு தெரியாத முன்னோர்களுக்கும் எல்லாரையும் நினைத்து அவங்கக்கிட்ட நீங்கள் தொடர்பு கொள்ள முயற்சி செய்யுங்க. உதவி செய்யணும்னு இல்லை, நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க அப்படின்றத அவங்களுக்கு அப்டேட் பண்ணுங்கள். நீங்கள் மகிழ்ச்சி இல்லைன்னாலும் அதை அப்டேட் பண்ணுங்கள். அது அவங்களுக்கு நீங்கள் இன்னும் தான் அந்த ஃபேமிலியில் ஒரு பார்ட்டாக இருக்கிறோம், ஒரு பகுதியாக இருக்கிறோம் அப்படின்ற ஒரு மிகவும் நல்ல ஒரு ஆனந்தத்தை கொடுக்கும். அந்த ஆனந்தத்தை கொடுக்கும்போது நம்ம மனசும் நிறைவு பெறும். ஸோ இந்த தை அமாவாசையோ அல்லது வருகிற அமாவாசைகள்லையோ ஏதாவது ஒரு நாள் உங்கள் முன்னோர்களுக்காக நீங்கள் சில வினாடிகள் கொடுங்க. அந்த உங்களை சுற்றிலும் ஒரு நல்ல ஆற்றல்களை, ஒரு அமைதியான ஒரு ஆற்றல்களை வளர்த்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.